உங்க சுய புத்தி எங்க போச்சு? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கூட இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும்போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களை பார்த்தாவே ஒரு பயம் வரும். நான் யாரை போலிங் போட சொல்றேனோ அவங்க தான் போலிங் போடணும், யார் விளையாடணுமோ அவங்க தான் விளையாடணும். எல்லாம் ஓடுவோன்னு ஓடுவோம், சிரிப்போம், பேசுவோம், ஜாலியாக இருப்போம். ஆனால் நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ்ல வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றது தான் உங்க பிரச்சனை. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல. பிள்ளைங்க ஏதாவது சப்போஸ் ஃபெயில் ஆறாங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சின்ன தவறு நடந்தா அதுக்கு இதுதான் காரணம்வாங்க. என்ன கொடுமை சரவணன். இல்ல அவங்க சொன்னாங்க சார், கண்ணெதிர்க்க பேசுறாங்க, எதிர்க்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்ட்டு. அது உண்மை, நடக்க தான் செய்யும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஏன்னா உங்களை பார்த்தாவே ஒரு பயம் வரும். என்ன சண்டைக்கு வர்றையா? அந்த பொண்ணுகிட்ட பேசி சின்னதா இருக்கிற சண்டையை பெருசாக்கி இவங்களை விலக்கி விட்டுருவாங்களோ, இந்த 2 பசங்க போயிடுமோ. மண்ட பத்திரம். இதை பாரு, நான் ஃப்ரீயா இருக்கேன், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கூட இருந்துட்டு இவனுக்கு சோத்தாக்கி போட்டுக்கிட்டுன்னு சொல்லும் போது ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் இந்த சமூகத்துல வந்து இடம் இருக்கான்னு கேட்டா அது நாங்களாம் தரமாட்டோம் சார். இன்னொரு டிவோர்ஸியை பார்த்தா என்னுடைய வீட்டுல இருக்க பெண்கள் அது உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம்னு உங்க சுய புத்தி எங்க போச்சு? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு ஒரு எதிர்பார்க்கறீங்க? கட்டுப்பாடுன்னு சொல்றேன், இததான் நான் நாங்க சமூகம். கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யார்? இப்ப நீ என்ன பண்ண போற? நான் வந்து இன்னொருத்தரை போயிட்டு வந்து திருமண முறிவை நோக்கி தூண்டுவேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? அவங்க தான் சர்டிஃபைட் பர்சன் சார். என்ன certified person? டைவர்ஸ்ன்ட்டாங்களே அவங்க தான். டிவோர்ஸ் இஸ் a certification உங்களுக்கு உணர்த்தியது யார்? நீங்க தான். சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா? சுப்ரீம் நாங்க கோர்ட்ல divorce பாஸ் பண்ணாங்களா? சொல்லுவோம். இட் இஸ் a certificate னு. இல்ல, நீங்க இந்த தான். லீகல் சிஸ்டம் இந்த கண்ட்ரில பாஸ் பண்ணிருக்கா? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கறீங்க? எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ்ல வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. நீங்க சார், இவங்க certified சொல்ல சொல்றத இருக்கும் I இல்ல. oppose. உண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நீங்க சொல்றீங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உங்களை குறிப்பிட்டு சொல்ல, நீங்க ஆனா நான் இங்க இந்த கண்ட்ரில இருக்க எல்லா அவங்கள டிவோர்ஸஸ் பத்தி சொல்லல. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அவங்கள பத்தி யாரை சொல்லல. பத்தியும் சொல்ல. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இப்ப? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இதுல வந்து உங்களுக்கு ஆக்சுவல் த்ரெட் என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஒரு உமன் வந்து இண்டிபெண்டன்ட்டா இந்த சமூகத்தில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு பயம். உங்க பயம் வந்து உங்க மகளை கெடுக்கிறது கிடையாது. நான் நின்று காமிப்பேன், அவ நின்று காமிக்கிறாள்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒருவேளை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நின்றா நீ யூ வில் பி ஹாப்பி. நான் குமார் அவசரப்பட்டிய. இதே பிரச்சனை தான் உங்கள்தும். நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. என்ன என்னால முடியும் நீங்க எந்திரிச்சு வரும்போது நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றது தான் உங்க பிரச்சனை. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னும் காலகட்டம் மாறல மேம். நாம வேணா மாறிடுச்சு சார். வெளியில மாஸ்க் வாங்க. போட்டு அவங்க சொல்ற மாதிரி சமூகத்துல இன்னும் மாறல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நான் தன்னிச்சையா எழுந்து என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஒரு பொண்ணு பேசிட்டா உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேக்குறாங்க. போட்டு கொடுக்குறியா? பயம் இருக்கு, அந்த சமூகத்தோட பயம். ஆமா, இந்த சமூகத்தோட கட்டுப்பாடு நாங்க வச்சிருக்க சில விஷயங்களை நீங்க உடைச்சு எரிஞ்சிருவீங்க. இதற்கு இது பதில் இல்லையே. ஆணை சார்ந்து ஒரு பெண் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது கட்டுப்பாடுன்னு சொல்றீங்களா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 11 பேர் ஆடுற இதுல இந்த கிரிக்கெட் இதெல்லாம் வேண்டாம் இப்ப. நான் யாரை போலிங் போட சொல்றேனோ அவங்க தான் போலிங் போடணும், யார் விளையாடணுமோ அவங்க தான் விளையாடணும். நாரப்பையில இனிதி சொல்ல சொல்ல கேட்க முடியும். செத்தப்பையில நாரப்பையில. நீங்க நேரா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ்வளவுதான். கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த சமூகம் ஜெயிக்கும். சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அடங்குங்கிற வார்த்தையை எவ்வளவு ஒரு ரூடான வேர்ட் சார். நீங்க எப்படி அதை நீங்க சொல்றீங்க? நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடி. ஒரு பெண்ணோட தகப்பை அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணு. உங்க டெட்லைன் என்ன அட்ஜஸ்ட்மென்ட்க்கு? இதெல்லாம் தான்டா கால கொடுமை. டெட்லைன், வாட் இஸ் டெட்லைன்? லைஃப்ல இன்னைக்கு வெளிய போனா நாட் டச் நோ லைன். நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட்டே நீங்க டிஃபீட் பண்றீங்க. வளராதீங்க சார். உளறனா? அவங்க கேக்குறாங்கல்ல, அடங்கி போன்னு சொல்றதுக்கு டெட்லைன் எது வரைக்கும் நான் அடங்கி போகணும்னு கேக்குறாங்க. இந்த குடும்பம் உடையாத வரைக்கும் நீங்க அடங்கி போலாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அந்த பெண்ணோடைய உயிர் போகும் வரையிலா?
விவாகரத்து பண்ணுங்க. ஆனா அது வந்து சமூகத்துக்கு கேடுன்னு தான் சொல்லுவேன் திருப்பி. இப்போ கணவர் இறந்து போனாலும் கூட ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கிறா, அது சமூகத்திற்கு கேடு இல்லையா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. இல்ல இல்ல, இப்பதான் உங்களுக்கு புரியுது, அதனாலதான் பதில் இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் வளைஞ்சு போறேன், என் ஒய்ஃப் வளைஞ்சு போறாங்க. என்ன பார்த்துட்டு மற்ற குடும்பங்கள் மாறும் போது என் சமூகம் சந்தோஷமா இருக்குன்றதுதான் என்னோட வார்த்தை. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஏன் நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க? என் ஒய்ஃப் விட்டு கொடுத்துட்டு வர்றதுனால தான் மறுபடியும் நீங்க விட்டு கொடுக்கிறது இல்ல, உங்க ஒய்ஃப் விட்டு கொடுக்கணும். ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இருக்காங்க சார், கூப்பிட்டு கேட்டு. யாரு? ஒய்ஃப் இருக்காங்க. மேடம் வாங்க மேடம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஆண் சொல்றபடிதான் அந்த குடும்பம் நடக்கணும், பெண் அடங்கி தான் போகணுங்க. அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா 50-50 தான். யாரு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க. புருஷன் சரியா இல்ல, அவளுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கலன்னும் போது அவ வந்து அவளோட முடிவு எடுக்கலாம். அது தப்பு கிடையாது. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? அதாவது ஒரு ஆண் தான் குடும்பம் நடத்துவான், அவன் சொல்றதை கேட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பையனுக்கு உங்க பொண்ணை கட்டுவீங்களா? நிச்சயமா கட்ட மாட்டேன் சார். கட்ட மாட்டேன். இப்போ ஒரு மனமுறிவு நடந்த, ஒரு விவாகரத்து நடந்த ஒரு பெண் அந்த சமூகம் எப்படியெல்லாம் பார்க்குது நடத்துதுன்னு கேட்டோம். ஆணுக்கு அது எப்படி இருக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சொல்ல முடியாத வழி சார். ஆக்சுவலாக இது வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. என்னப்பா சொல்ற? உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிஞ்சு அதுக்கு நான் வெளியே காட்டிக்கினது. என்ன மனுஷன்? ஆனால் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தனியாக படுக்கும்போது தான் சார் அதோட அருமை தெரியும். பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? இந்த 7 மணிக்கு மேலே நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கை வீட்டுக்கு வந்த பிறகு அந்த திருப்பி அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. அந்த வலி வந்து தூக்கமும் வராது, காலைல இருந்துச்சா கண்ணு வலிக்கும். நம்ம தான் தூக்கணுமே நினைப்போம், ஆனால் தூங்க மாட்டோம். எனக்கு டைவர்ஸ் வேணும்னு என்னை ப்ரெஷர் பண்ணதே எங்கள் ஃபேமிலி தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல, வேலைக்கும் போகல, நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னை. ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க இருப்பாங்க போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? அட்டன் டைம் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க என்ன வெளியே போக சொல்லலை, தானாகவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது. ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சாயந்தரம் வந்து வீட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். என்னோட தூக்கம் 6 மணி நேரம் தான். சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? அப்போ அந்த முடிவு எடுத்தது நீங்க தவறுன்னு தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக சார். ஆனஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் மன்னிப்பே கேட்குறேன். என் பையன் வந்து இந்த சொசைட்டியில் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் இல்லையா, ஒருவேளை அவனுக்கு அந்த சூழ்நிலை இருந்திருக்காது. ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறுந்துக்க தான் செய்யும். எனக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும்போது அவர் கல்யாணம் ஆகிட்டு. எல்லாம் ஓடுவோன்னு ஓடுவோம், சிரிப்போம், பேசுவோம், ஜாலியாக இருப்போம். ஆனால் நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும்.